லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 நாட்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 4 ராசிகள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி. இவர் தற்போது கும்பராசியில் சஞ்சரிக்கிறாரு. சூரியன் கும்பராசிக்கு மாறும்போது சனி அஸ்தமமான நிலைக்கு செல்வார். 40 நாட்களுக்கு கஷ்டமான நிலையில் இருக்கும் சனி பகவான் தரக்கூடிய மோசமான பலன்கள் யாருக்கு அமையும்னு தெரிந்துக்கலாங்க. சனி பகவான் தற்போது கும்பராசியில் சேர்ந்திருக்காரு. மார்ச் 29ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இதனிடையே பார்த்தீங்கன்னா கும்பராசிகளில் சூரியன் நுழையும் போது சனி அஸ்தமன நிலைக்கு செல்வார். அவர் மீண்டும் ஏப்ரல் 9ஆம் தேதி உதயமாவார். இந்த 40 நாட்கள் சில ராசி தெரிந்தவங்களுக்கு மிகவும் கடினமாக அமையுங்க. அது எந்த ராசினா முதல் ராசி மேச ராசி. மேச ராசிக்கு லாபஸ்தானத்தில் அஸ்தமனம் ஆகும் சனி பல விதத்தில் கடினமான சூழ்நிலைகள் தரக்கூடியதாக அமைவார். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உங்கள் பேச்சு செயலில் நிதானம் இருக்காது. எந்த ஒரு செயல்லையுமே சிந்தனையோடு செயல்படுவதும் நிதானமாக முடிவை எடுப்பதும் நல்லது. முதலீடு செய்வதை தவிர்ப்பது உங்களோட இழப்பை தடுக்கும். அடுத்த ராசிக்காரவங்க கடகராசிக்காரவங்க. கடகராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறாரு. இதனால் பாதகமான விளைவை ஏற்படுத்துவார். உங்கள் வேலையில் சிக்கல்கள் சந்திக்க நேரிடுங்க. பணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பெரிய பண பிரச்சனைகள் பண பரிவர்த்தனைகள் தவிர்த்திடுங்க. அலுவலக அரசியல் உங்களுக்கு சிக்கலை தரக்கூடியதாக அமையுங்க. குடும்ப உறுப்பினர்களோட விட்டு கொடுத்து போங்க. அடுத்த ராசிக்காரங்க அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரவங்க பிறந்தவங்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி சப்தஸ்தானத்தில் இருக்கார். இதனால் உங்கள் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். தேவைக்கு ஏற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் தொடர்பான சிக்கல்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. நிதி பற்றாக்குறை ஏற்படும். வாழ்க்கை துணையோட வாக்குவாதங்கள் ஏற்படும். அடுத்த ராசி மகர ராசி. மகர ராசிக்கு 7.5 சனியின் கடைசி சில நாட்கள் சனி அஸ்தமனமாக கூடிய காலத்தில் மிகவும் கடினமாக இருப்பது நல்லது. குறிப்பாக உங்கள் பேச்சில் கவனம் தேவை. நிதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்துவதாக அவசியம். உங்கள் மனம் அமைதியை மேம்படுத்த முயற்சி செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நன்றி.